வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை நீக்க வேண்டும், சமாஜ்வாதி கட்சி கோரிக்கை நிராகரிப்பு. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் தமிழ்நாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை உயர்வு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு விவகாரம், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். திருச்சியில் கலைஞர் நூலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். சட்டசபையில் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வருகிறது. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கான ஏற்றுமதி குறியீட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக முன்னேற்றம் கண்டுள்ளது. உலக முதலீட்டாளர்களை தமிழ்நாடு தொடர்ந்து ஈர்த்து வருகிறது. தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்புக்கு அடித்தளம் அமைக்கும் வகையிலான அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு நிறுவனங்கள் தொழில் தொடங்க வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு, ஏற்றுமதி, மோட்டார் வாகனம், தொல்பொருட்கள் உள்ளிட்டவை அதிகரித்துள்ளது. ஓசூர் நகரத்திற்கான பெரும் திட்டம் தயாரிக்கப்பட்டு அது நிறைவடையும் நிலையில் உள்ளது. பொருளாதார வளர்ச்சி மையமாக ஓசூரை உருவாக்க பல்வேறு கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. ஓசூரில் 2000 ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். ஆண்டுக்கு 3 கோடி பயணிகள் வந்து செல்லும் வகையில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. மதுரை, கோவையை தொடர்ந்து திருச்சியில் கலைஞர் பெயரில் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். கோவையில் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருவதை இதன் மூலம் அறியலாம். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்களை பரவலாக உருவாக்கி வருகிறோம். இதில் மின்னணு மின் வாகனங்கள் உற்பத்தி துறையில் ஓசூர் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து வருகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் நகரத்தினை தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக அங்கு நவீன உட்கட்டமைப்புகளை அமைக்கும் நோக்கில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஓசூர் நகரத்திற்கான ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது. ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமண்டத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் உள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி MP R K சௌத்ரி சபாநாயகருக்கு நேற்று கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் சபாநாயகர் இருக்கை அருகே வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில், அரசர் அல்லது இளவரசரின் மாளிகை அல்ல. முடியாட்சி அல்லது ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக திகழும் செங்கோலை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என அதில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மக்களவையில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்ற சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் சபாநாயகர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் KN நேரு சட்டமன்றத்தில் கூறியுள்ளார். தற்போதுள்ள விதிகளின்படி புதிய நகராட்சி, மாநகராட்சிகளை மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையில் மட்டுமே உருவாக்க முடியும் என தெரிவித்தார். மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையிலான நடைமுறையை மாற்ற சட்ட திருத்தம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், தேவைக்கேற்ப நகராட்சியாகவோ மாநகராட்சியாகவோ தரம் உயர்த்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது என அமைச்சர் KN நேரு சட்டமன்றத்தில் கூறியுள்ளார்.
வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நாடாளுமன்றம் ஒரு வலிமையான சட்டம் இயற்றியிருக்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 18வது மக்களவையில் முதன்முறையாக இன்று உரையாற்றினார். அவர் பேசும்போது நாட்டின் இளைஞர்கள் பெரிய விஷயங்களை கனவு கண்டு அதனை சாதிக்கும் வகையிலான ஒரு சூழலை உருவாக்க தன்னுடைய அரசு பணியாற்றி வருகிறது என பேசினார். அவர் கல்வித்துறையில் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிடும் போது சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் நீட் தேர்வு என கூச்சலிட்டனர். இதன் பின்னர் அவர் பேசும்போது தேர்வில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இடையூறு ஏற்பட்டால் அது முறையல்ல. அரசு பணி அமர்த்தல் மற்றும் தேர்வுகளில் புனிதம் மற்றும் வெளிப்படைத்தன்மை மிக அவசியம். சமீபத்திய வினாத்தாள் கசிவு சம்பவங்களில் முறையான விசாரணையை நடத்த அரசு உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் உள்ளது. குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான தண்டனையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இதற்கு முன் வேறு சில மாநிலங்களிலும் வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்தன. அதனால் தேசிய அளவில் வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார். வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நாடாளுமன்றம் ஒரு வலிமையான சட்டம் இயற்றியிருக்கிறது என்றார். தேர்வு நடைமுறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக அரசு பணியாற்றி வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் 30 மற்றும் 1 ஆகிய தேதிகளில் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்த பின் விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் 102 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியில் கூடுதல் விளையாட்டுகள் இந்த ஆண்டு சேர்க்கப்படும். கோவையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மினி விளையாட்டு ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். மினி ஸ்டேடியம் அமைக்கப்படாத சட்டமன்ற தொகுதிகளில் ஸ்டேடியம் அமைப்பது தொடர்பான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 210 திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. கடந்த ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் 12 பேர் பங்கேற்றிருந்தனர். இந்த முறை பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க 16 பேர் தேர்வு பெற்றுள்ளனர். கடந்த முறை ஒலிம்பிக்கில் பங்கேற்றவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்பட்டது. இந்த முறை ரூபாய் 7 லட்சம் உயர்த்தி வழங்கப்படும். விளையாட்டு வீரர்களுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் கோவையை சேர்ந்த சைக்கிளிங் வீராங்கனை தமிழரசிக்கு ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் அதிநவீன சைக்கிள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதன் விளைவாக 2 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை தமிழரசி வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தார். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை மத்திய பிரதேசத்தில் நடத்த ரூபாய் 25 கோடியை அம்மாநில அரசுக்கு மத்திய அரசு வழங்கியது. ஆனால் தமிழ்நாட்டில் நடத்த ரூபாய் 10 கோடி மட்டுமே மத்திய அரசு வழங்கியது. ஓட்டப்பந்தயம் என்றால் உசேன் போல்ட், கிரிக்கெட் என்றால் தோனி, அதேபோல் அரசியல் களம் என்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இவ்வாறு அவர் கூறினார். 2021ஆம் ஆண்டு கழக அரசு அமைந்தது முதல் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2860 வீரர்களுக்கும் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் இதுவரை 102 கோடியே 72 லட்சம் ரூபாய் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே மற்ற வீரர்களுக்கு இணையாக தேசிய அளவில் வெற்றி பெறுகின்ற மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் கடந்த ஆண்டு முதல் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டு வீரர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் போட்டிகள் நிறைவு பெற்ற ஒரே வாரத்தில் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவப்படுத்தினோம். இதன் மூலம் அடுத்தடுத்த போட்டிகளில் பதக்கங்களை வென்று காட்டுவதற்கான ஊக்கத்தை நம் வீரர்கள் பெற்றுள்ளார்கள். கடந்த முறை ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 5 லட்சத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் மாணவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சர்வதேச போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணியை முன்னிட்டு
சென்னை வேப்பேரி பேத்தே லீ செங்கல்வராயர் நாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழியேற்றனர். இதில் காவல் ஆய்வாளர் எம் வீரமணி, GRIPC த முருககிருஷ்ணா, GRIPC TMT சக்தி பவன்யா, WGRIPC தடை அமலாக்கு பிரிவு, ட்ரிப்ளிகேன் பிரிவு அமைப்பினர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு காவல்துறையினர் சார்பில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை மாவட்ட SP மீனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் அரசு அதிகாரிகள், கல்லூரி மாணவர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருப்பூர் தாராபுரம் நகராட்சியில் நகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் மக்களின் குறைகளை நகராட்சி ஊழியர்கள் ஏற்க மறுத்ததோடு திமுக வார்டு கவுன்சிலர்களை அவமதித்ததாக கூறி நகராட்சி அலுவலக நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் கவுன்சிலர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காத நகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தாராபுரம் நகராட்சியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் கோமாவிற்கு சென்றதால் மருத்துவமனையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜெயந்தி என்ற பெண் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குழந்தை பிறந்த பின் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளார். சிகிச்சை அளிக்கப்பட்டும் கடந்த 1 வருடமாக கோமாவில் இருந்ததால் சென்னை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதன் பின்னரே இவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து அந்த பெண்ணின் பெற்றோர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த மனுவின் பெயரில் வேலூர் மாவட்ட இணை இயக்குநர், மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தனது 75வது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் குடும்பத்தினருடன் ஆயுஷ் ஹோமம் செய்து வழிபாடு செய்தார். தருமபுரி மாவட்டம் நெல்லிநகர் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு மனுநீதி நாள் முகாமில் 81,36,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் ஆட்டோ மீது கனரக லாரி மோதி விபத்துக்குள்ளானது. ஆட்டோ ஓட்டுநர் ஆனந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி சென்ற லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் கிராமத்தில் குடிநீர் விநியோகிக்கப்படாததால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிலால் அணைக்கரையில் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள பொருட்காட்சியில் இருந்து மர்ம நபர் ஒருவர் 50,000 மதிப்புள்ள செல்போன்களை திருடி சென்றுள்ளார். அதன் CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே போலியான 10ஆம் வகுப்பு சான்றிதழ் பயன்படுத்தி ஊராட்சி மன்ற செயலாளராக பணியாற்றி வந்த நபரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று சித்திரவதையை தடை செய்ய சட்டங்களை இயற்றுங்கள் எனும் தலைப்பில் வழக்கறிஞர்களுக்கான கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சட்ட விதிகள் அடங்கிய புத்தகம் விநியோகம் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி பேராசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தூய நெஞ்ச கல்லூரி கிளையின் சார்பாக இந்த கருப்பு பேட்ஜ் அணிகிற போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக பணி மேம்பாட்டுக்கான ஆணை வழங்கிய பின்னும் எங்களுக்கு இன்னும் பணி மேம்பாட்டு வழங்கப்படவில்லை. கல்லூரி ஆசிரியர்களுக்கு, அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கவில்லை.
இரண்டாவதாக நிலுவைத் தொகையும் இன்னும் வழங்கப்படவில்லை. அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கப்பட்டு நிலுவைத் தொகை செலுத்தாகிவிட்டது. அரசினுடைய இந்த பாரபட்சத்தை கண்டித்து தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய PhD இன்சென்டிவ், எம்ஃபில் இன்சென்டிவ் இரண்டும் நீண்ட நாள் கோரிக்கைகள் இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லிதான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிதாசன் கல்லூரியில் ஏறக்குறைய 116 பேராசிரியர்களுக்கு 7 மாதமாக சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கிறது. அந்த நிலுவைத் தொகையை உடனே வழங்கும்படியாகவும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அரசு கல்லூரிகளுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கான பாரபட்சத்தை நீக்க சொல்லி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சார். சென்னை கேளம்பாக்கம் அருகே கண்டெய்னர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஹரீஷ் என்ற வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை சோளிங்கரில் கூலி தொழிலாளியை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட போது பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் மீது கார் மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் SDPI கட்சியினர் கண்களை கட்டிக்கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முகமது ரஃபீக் மற்றும் மாவட்ட செயலாளர் மன்சூர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பழைய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும். நீட் என்ற ஒரே மாதிரியான தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இந்தியாவில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர் ஆகும் பொழுதுதான் மருத்துவ தட்டுப்பாடு சரி செய்யப்படும். ஏழைகளுக்கான கிராம மக்களுக்கான மருத்துவ வசதி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், முழுமையாக இந்த நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர் போராட்டங்களை நடத்துகிறோம். மக்கள் புரட்சி என்ன செய்யும், மாணவர்களுடைய புரட்சி இதில் நடக்கும். அதன் மூலமாக நீட் தேர்வை என்ன செய்யும், மத்திய அரசு கட்டாயமாக ரத்து செய்யும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். SDPI ஜிந்தாபாத். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை சேர்ந்த ராஜீவ் சிங்கப்பூரில் வேலைக்கு சென்ற இடத்தில் விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அந்நிறுவனத்திடம் உரிய இழப்பீடு பெற்று தரக்கோரி SP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 85 மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பெட்ரோல் பங்கில் ஊழியரை தாக்கிய வழக்கில் குற்றவாளியான சுந்தர்ராஜன், தமிழ்வாணன், லோகேஷ், இரணியன், தினேஷ் பாபு ஆகிய 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஊராட்சி அலுவலகத்தில் மாவட்ட உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கீடு கோரி தீர்மானத்தில் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்ததால் தீர்மான நோட்டுடன் வெளியேறிய மாவட்ட ஊராட்சி தலைவரை அதிகாரிகள் வழிமறித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் அருகே சிப்காட் அமைக்கும் பணி நடைபெறுவதால் இடுகாடு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு இருப்பதால் வேறு இடுகாடு அமைத்து தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி ட்ரம்ப் மற்றும் பைடன் நாளை நேருக்கு நேர் விவாதம் நடத்துகின்றனர். ட்ரம்ப், ஜோ பைடன் இருவரும் நாட்டிற்கான தங்களின் செயல் திட்டங்கள் பற்றிய தெளிவான பார்வையை வழங்க உள்ளதால் இந்த விவாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அமெரிக்காவில் வரும் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலின் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம். அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது. ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் நாளை இரவு 9 மணிக்கு நடைபெறும் இந்நிகழ்வில் ஜோ பைடனும் ட்ரம்பும் நேருக்கு நேர் சந்தித்து விவாதிக்கின்றனர். மொத்தம் 90 நிமிடம் விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவாதத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகள் உள்ளன. பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. ட்ரம்ப், பைடன் இருவரும் அதிபர் வேட்பாளராக நேருக்கு நேர் விவாதம் செய்வது இது 3வது முறை. இதற்கு முன்பு 2020 தேர்தலில் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை நீக்க வேண்டும், சமாஜ்வாதி கட்சி கோரிக்கை நிராகரிப்பு.
ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் தமிழ்நாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை உயர்வு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு விவகாரம், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.